Hey guys, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். வுட்ஸ் ரியாக்ஷனும் ஃபிட்டிக் ரியாக்ஷனும் அது பார்க்காதவங்க அதை பெட்டராக அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. அந்த ரெண்டு வீடியோவை கம்பைன் பண்ணி தான் அந்த ரியாக்ஷன் இருக்க போகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும்னா வுட்ஸ் ரியாக்ஷனும் ஃபிட்டிக் ரியாக்ஷனும் கம்பைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் இது. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா அங்கே நடந்த மாதிரி தான் சோடியமும் குளோரினும் கம்பைன் ஆகி வில் கெட் சால்ட். அதே மாதிரி கீழே வந்து மித்தைல் குளோரைடு இருக்கு. ஸோ சோடியம் குளோரைடு கம்பைன் ஆகி வில் கெட் சால்ட். அண்ட் இங்கே வந்து நம்ம வுட்ஸ் ரியாக்ஷனில் வந்து 2 ஆல்கைல் குரூப்பையும் கம்பைன் பண்ணியிருந்தோம். தென் ஃபிட்டிக் ரியாக்ஷனில் 2 அரோமேட்டிக் காம்பவுண்டை கம்பைன் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து என்னன்னா ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்டையும் ஒரு அலிஃபேட்டிக் காம்பவுண்டையும் கம்பைன் பண்ணுறது தான் வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஸோ இங்கே என்ன ப்ராடக்ட் வரும்னா டொலின் வரும். இதோட காமன் நேம் வந்து டொலின்னு சொல்லுவாங்க. ஐயூபேக் நேம் வந்து மித்தைல் பென்சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டொலின். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து 2NaCl வரும். டொலின் ஓகே. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படியே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இதோட மெக்கானிசம் என்னென்னா அங்கே பார்த்த அதே மெக்கானிசம் தான். இந்த சோடியம் வந்து குளோரினுக்கு வந்து லோன் பேர் இருக்கும், அதை மறந்துட்டேன். ஸோ சோடியம் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். எலக்ட்ரான் டொனேட் பண்ணோடனே சோடியம் வந்து Na+ ஆயிரும். எலக்ட்ரான்ஸை குளோரின் கெயின் பண்ணனால குளோரின் மைனஸ் ஆயிரும். ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் இல்லையா, அதனால இது ரெண்டும் கம்பைன் ஆகி we will get salt NaCl. then we will get a compound like this. then அதே மாதிரி இங்கேயும் 3 லோன் பேரு. சோடியம் அதே மாதிரி இங்கே எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. டொனேட் பண்ணோன்னே குளோரின் வெளில வந்துடுது. இப்போ NaCl சோடியம் குளோரைடு கம்பைன் ஆகி சோடியம் குளோரைடு வில் கெட். then we will get a compound like this. sorry மித்தைல் ஃப்ரீ ரேடிக்கல் இது ஃபார்ம் ஆகும். தென் ஸ்டெப் 3 வந்து என்னன்னா இது ரெண்டும் கம்பைன் பண்ணால் என்ன இருக்கும், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் என்ன இருக்கும், அதுதான் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3ல என்ன ஆகும்னா வில் கெட் டொலின். அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் இந்த ரியாக்ஷனு. அவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல இந்த ரியாக்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரெங்கெல்ஸ்டீன் ரியாக்ஷன் பற்றி பார்ப்போம்.